பாவம் தருகிற உணர்வும் நம்மள என்ன பண்ணுது, கடவுளை கரெக்டா பார்க்க விடாம என்ன பண்ணுது, தடுக்குது. உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் ஜெபங்களை கேட்காதபடிக்கு அவருக்கு ஒன்றும் மறுத்து போகல. ஆனா உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக எப்படி நிக்குது, பிரிவினையாக அது நிக்குது. பிரிவினைனா கடவுள் உங்களை பார்க்கும் பிரச்சனை கடவுளுக்கு இல்லை. ஆனா நீங்க அவரை பார்க்கறதுக்கு உள்ள என்ன இருக்குது, உள்ள சின் கான்சியஸ் கண்டம்னேஷன். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லட்டுமா, உடஞ்ச கண்ணாடி போட்டு பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா கிராக் ஆகி அப்படியே கீரெல்லாம் விழுந்துடுச்சு. இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இந்த சின்னுன்றது. வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் ஆட்டிடியூடு, உங்கள் திங்கிங் எல்லாத்தையும் மாற்றி கடவுள் உங்களை மகனேன்னு இப்படி ஓடி வருவார்ல, அந்த காட்சி உங்களுக்கு எப்படி தெரியுமா, நம்ம போட்டு தள்ளுறதுக்கு வர்ற மாதிரியே உங்களுக்கு தெரியும். அதுதான் பாவம். அதனால தான் ஆவுன்னா மனுஷன் என்ன பண்ணுறான், பயப்படுறான், ஓடுறான். யோசித்து பாருங்க, ஆசையா ஓடி தன்னை அள்ளிக்கொள்ள நினைக்கும் ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளை தன்னை பார்த்து பயப்படுகிறதுன்னா அது போல ஒரு அப்பாவுக்கு வேதனையான உணர்வு எதுவுமே கிடையாது. யோசித்து பாருங்க, கடவுளுடைய ஃபீலிங் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கோங்கன்றீங்களா? அவர் ஃபீலிங் உங்களுக்கு தெரியுதா? ஆதாம் அப்படிதான் தேடி வந்தார். அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான், நான் சரியில்லை, பரவாயில்லப்பா வாப்பான்னு இவர் தான் போறாரு, வலுக்கட்டாயமா போறார். பார்த்தா இலையும் கொலையும் போட்டு மூடி வச்சிருக்கான். உன் நிர்வாணத்தை நீ மறைக்காதடா, உன் நிர்வாணத்தை நான் மறைக்கிறேன்டா அப்படின்னு தோலை, ஒரு மிருகத்தை கொன்று அதன் தோலை எடுத்து அந்த தோலினால் ஆன ஒரு ஆடையை செய்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். பாருங்க, பாவத்தின் பரிசு புது ட்ரெஸ்ஸு. நம்ம என்ன நினைக்கிறோம், அவனை மண்டையிலே போட்டு நீ அவ்வளோதான் நாசமாக போயிடுவேன். ஏங்க, முந்தின அதிகாரத்தில் தான் நீ பலிகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு வாயால் ஆசீர்வதிச்சவர் திருப்பி வாயால் சபிப்பாரா? என்ன அவர் வாய் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வாய் அப்படி இருக்கக்கூடாதுன்றார். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாதுன்றார். அவர் வாய் அப்போ அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் ஆசீர்வதிச்சது தான், நான் நேசிச்சது தான், என் நேசத்தில் என் ஆசீர்வாதத்தில் மாற்றமே கிடையாது. உனக்குள் அநேக மாற்றங்கள் நடக்கும், அந்த மாற்றங்கள் எனக்குள் நடக்கும் மாற்றங்கள் அல்லவே. சில நேரம் நமக்குள்ள நடக்கிற சேஞ்சை நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் மாறிவிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடவுள் மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க, கடவுள் மாறாதவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். பைபிள் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா ஏன் இந்த பாவத்துக்கு எதிராக கடவுள் நிற்கிறாரு, பாவம் நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அது அந்த பாவமும் அந்த பாவம் தருகிற உணர்வும் நம்மளை என்ன பண்ணுது, கடவுளை கரெக்டா பார்க்க விடாம என்ன பண்ணுது, தடுக்குது. அப்போ அந்த உணர்வுகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்குவது அவசியம். அதனால தான் அவர் இறங்கி வரார். ஆமென்.